ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் நேற்று நைட்டு 12 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையில் 2 மணிக்கு டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று நைட்டு 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. காலையில் 2 மணிக்கு அந்த டோக்கனும் தீர்ந்துருச்சு. பக்தர்கள் இருக்கிறத பொறுத்து தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. நேற்று டோக்கன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த பக்தர்கள் நைட்டு 8 மணிக்கெல்லாம் கவுண்டரில் இருந்தாங்க. அப்படின்னா 24ஆம் தேதி, அதாவது நாளைக்கு டோக்கன் வழங்குவாங்கள்ல, அதை வாங்குகிற பிளானில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கீழ்த்திருப்பதியில் இன்றைக்கி ஒரு 8 மணி டு 9 மணிக்குள்ளார இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணுங்கள். 12 மணிலேருந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன் கிடச்சிரும். மறுநாள் தரிசனத்துக்கு தான் நாள் கொடுக்குறாங்க டோக்கன். இப்போ க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால நாளைக்கு தரிசனத்துக்கு நேற்று நைட்டு 12 மணிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுபடி நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா. இதில் இப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டிங்கன்னா நடைபாதையில் அனுமதிக்கிற டைம் படி நம்ம 2 நடைபாதையில் எதில் வேணாலும் நடந்து போகலாம், கார், ஜீப், பஸ்லேயும் போகலாம். தரிசனம் டோக்கனில் போட்டிருப்பாங்க, அதாவது மறுநாள் தான் இருக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா தரிசன டேட் போட்டிருப்பாங்கல்ல, அதாவது மறுநாள் அன்னைக்கு தான் நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகணும். 1200 படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த டோக்கன் மூலமாக சுவாமி தரிசனம் பார்க்க முடியும். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 5லேருந்து 7 மணி நேரமும், 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும் ஆகலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தரிசனம் க்யூவே 4 to 5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. 18லேருந்து 24 மணி நேரம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகலாம். பக்தர்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் செய்திருக்காங்க. அன்னப்பிரசாதம் கொடுக்கறது, மோர் கொடுக்கறதுக்கு தண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏஇஓ நேற்று இன்ஸ்பெக்ஷன் செய்திருக்காங்க. அது ரிலேட்டடாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் இன்னையிலேருந்து பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் நடக்கிற வாகன சேவாலாம் 7 to 9, நைட்டு நடக்கிற வாகன சேவாலாம் 7 to 9. எஸ்யூபிசி சேனலில் நம்ம வாகன சேவா பார்க்கலாம். மே 27ஆம் தேதி கருட சேவா, மே 30ஆம் தேதி ரத உற்சவம். டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகாக செய்திருக்காங்க. ஸோ நீங்கள் கீழ்த்திருப்பதியில் இருக்கீங்கன்னா வாகன சேவாவும் அட்டன் பண்ணுங்கள் கோவிந்தராஜ சுவாமி கோயிலில். இன்றைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான அங்கப்பிரதட்சணம் புக்கிங், காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் ஃப்யூச்சர் டேட் புக்கிங் அக்காமடேஷனோட சேர்த்து, மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் புக்கிங் இருக்குது. இதில் அங்கப்பிரதட்சணம் புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அந்த தரிசன டேட்லேருந்து அடுத்து நம்ம புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர். ஆதாருக்கு மட்டும் கிடையாது, மொபைல் நம்பர், இமெயில் ஐடிக்குமே. ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இப்போ புக் பண்ணிக்கலாம் ஆகஸ்ட் மாதத்துக்கு. வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் அந்த இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மட்டும்தான் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. சனிக்கிழமை மட்டும் 500 டிக்கெட்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமைகளில் அங்கப்பிரதட்சணம் எப்போவுமே கிடையாது, ஏன்னா பெருமாளுக்கு அபிஷேகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மீதி நாட்களில் தான் நம்ம புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக தீரக்கூடிய டிக்கெட் இது. லைக் ஒரு 1 to 1.5 மினிட்ஸில் தீந்துடும். ஸோ அவசியம் எலிஜிபிளாக இருக்கிற மொபைல் நம்பர் அட்லீஸ்ட் ஒரு 2 டிவைஸ்லேயாவது நம்ம லாகின் செய்து வச்சுக்கணும். கரெக்டாக 10 மணிக்கு 9:58க்குலாம் லாகின் செய்திருங்க. 10 மணிக்கு அங்கப்பிரதட்சணம் கிளிக் பண்ணுறப்போ செகண்ட்ஸில் தான் உங்களுக்கு வெயிட்டிங் டைம் காமிக்கும். புக்கிங் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் போட்டாலும் சரி, இல்லை எந்த டேட்டில் வேணும்னா போட்டாலும் சரி, கிளிப்பில் அவசியம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்னா வேறு டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. 31ஆம் தேதி, 17, 18, 19 இந்த மாதிரி வீக் டேஸ் எல்லாம் போனீங்கன்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். சனிக்கிழமை தான் மின்னல் வேகத்தில் தீரும், வீக்கெண்ட்ஸு தீரும், ஹாலிடேஸ்லேயும் தீரும்.
ஸோ உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடச்சா போதுன்னா நீங்கள் டேட்டு வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் ஒரு லாகின்ல ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கணும். 2 பேரும் அங்க பிரதட்சணம் செய்கிறவங்களா இருக்கணும். கண்டினியூ கொடுங்க. ஸ்லாட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கிளிப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக 2 பேருக்காக புக் பண்ணால் தான் நம்ம அக்காமடேஷனுக்கு எலிஜிபிளாக இருப்போம். 25ஆம் தேதி ஓப்பன் ஆகிறப்போ புக் பண்ணிக்கலாம். பட் சிங்கிளாக ட்ரை பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அண்டு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கூட கம்மியாக, ஆக்சுவலாக அது செகண்ட்ஸில் தான் காமிக்கும். அதில் ஒன்றும் பெருசாக நம்ம கம்மியாக ட்ரை பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பரில் 2 டிவைஸில் லாகின் செய்து வச்சுக்கோங்க. எதில் கம்மியாக காமிக்குதோ அந்த செகண்ட்ஸ்லேயே அதில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீ தான் அந்த டிக்கெட். ஸோ பேமெண்ட் கிடையாது. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள நம்ம அழைச்சிட்டு போகலாம். போகும்போது அவசியம் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. நம்ம புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடலோ இல்லை உங்கள் ரூம்லேயே கூட ஈரத்துணியில் தான் போகணும். நம்ம செக் பண்ணுறாங்க. ஸோ க்யூவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லேடிஸ் அனுமதிப்பாங்க, அதுக்கப்புறமா ஜென்ஸ் அனுமதிப்பாங்க. டிக்கெட் ஸ்கேனிங், பேக் ஸ்கேனிங், ஃபிசிக்கல் ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சுட்டு தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டில் தான் உட்கார வைப்பாங்க. ஒரு 2:40 போல் காலையில் நீங்கள் என்றைக்கு புக் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த டைமில் தான் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. என்றைக்கு நீங்கள் டேட் சூஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி அதிகாலை நீங்கள் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் படி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2:45க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா மகாதாரம் தாண்டி கொடிமரத்துக்கிட்ட வெயிட் பண்ண சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு லேடிஸையும், அதுக்கு அடுத்தப்பில் ஜென்ஸை. 3 மணிக்கு சுப்பிரபாதம் விண்ணப்பிக்கிறப்போ நம்ம அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஃபஸ்ட் டைமெல்லாம் அங்க பிரதட்சணம் செய்கிறீங்க அப்படின்னா நாள்லேயே சீக்கிரமாக சாப்பிட்டுட்டிங்கன்னா இந்த வாமிட் வர்றது, குமட்டல் மாதிரி வர்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் லைட் ஃபுட்டாக சாப்பிட்டா. குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா அங்கே சேவாக்ஸ் கிட்ட கொடுங்க. இல்லை நடந்து வர்ற குழந்தையாக இருந்தால் கூடவே நடந்து வர சொன்னீங்கன்னா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிக்கெட் வச்சுக்கிறதுக்கு, ஆதார் கார்டு வச்சுக்கிறதுக்கு, காசு வச்சுக்கிறதுக்கு ஒரு பேசிக்காக பஸ்ஸு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அங்க பிரதட்சணம் செய்கிற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் கிளாஸ் போட்டிருந்தீங்கன்னா கூட கையில் அந்த பாக்ஸ் வச்சுட்டிங்கன்னா கூட அதில் கையில் வச்சுக்கிட்டு நம்ம அங்க பிரதட்சணம் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சுப்பிரபாதம் கேட்டுக்கிட்டே அந்த பிரகாரத்தில் அங்க பிரதட்சணம் செய்துட்டு வர்றப்போ அகெயின் கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடில் லேடிஸை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அங்க பிரதட்சணம் செய்து முடிச்சுட்டு ஜென்ஸை அவங்களும் வந்து செய்து முடிச்சுட்டு கல்யாணோத்சவ மண்டபத்துக்கிட்ட வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 3:45க்கு மேலே லைக் ஒரு 3:50 போல் அன்னைக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடிய பெரிய மாலை மேலே தாளங்களோடு எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஏகாங்கி கொடிமரத்தை சுற்றி பிரதட்சணம் செய்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு போனோன்னு 3:50 போல் தரிசனத்துக்கு அனுமதிச்சிருவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் இருந்து பார்க்கலாம். நமக்கு அந்த டைமில் லக் இருந்தால் திரை போட்டு ஆரத்தியும் தரிசனத்தோடு கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நிலப்படி ஃபுல்லாக நிறைஞ்சிருப்பார். மற்ற நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ அலங்காரத்தில் சுவாமி கரெக்டாக தெரிவார். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். அப்படியே ஃபுல்லாக அந்த நிலப்படி நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். கீழே தோமால சேவை டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அன்னைக்கு சேவா இருந்தால் அந்த டைமில் தீர்த்தம் சடாரி கொடுக்க மாட்டாங்க. பிரகாரம் சுற்றிட்டு குட்டி லட்டு கொடுப்பாங்க. அண்ட் லட்டு கவுண்டரில் போய் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இப்போ 1 மணிக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா வெளியில் வரதுக்கு ஒரு 4 ஆகும். ஏன்னா அடுத்து ட்ரெயின் பிடிக்கிறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ டேட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 தேதிக்கு புக் பண்ணுறீங்கன்னா 10ஆம் தேதி காலையில் 1 மணிக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்யூலேயே நம்ம மொபைல் அண்ட் லக்கேஜ் கூட கொடுத்துக்கலாம். அண்ட் பாருங்கள், நவநீதம் யாராவது ஸ்டாஃபு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன பிஞ்சு கிடச்சாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவசியம் வெளியில் வந்தோன்னே உங்கள் மொபைல் எடுத்து எஸ்பிசி சேனல் பாருங்கள். ஸ்வைப் பண்ணி நம்ம கோயில் உள்ளே போகிறது வரதெல்லாம் தெரியும். அங்கே பிரதட்சணம் செய்ய போகிறப்பையும் தெரியும். அடுத்து தரிசனத்துக்கு போயிட்டு வெளியில் வர்றப்பையும் நம்ம ரெக்கார்ட் ஆகிருப்போம். அது பார்க்குறப்போ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். லேடிஸ் அங்கே பிரதட்சணம் செய்துட்டு உடனே எழுந்திரிப்போல் அப்போவே நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துக்கிட்டு வாங்க. அந்த டைமில் துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே பிரதட்சணம் செய்துட்டு துலாபாரம் கொடுத்துக்கிற இடத்துக்கிட்ட வெயிட் பண்ணணும். ஒரு 3:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம துலாபாரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். மேபி அப்போ சர்வ தரிசனம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். லேடிஸ் போனோன்னா பின்னாடி ஜென்ஸ் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாவே சர்வ தரிசனம் டிக்கெட் ஹோல்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே பிரதட்சணம் செய்துட்டு அங்கே வெயிட் பண்ணணும். துலாபாரம் கொடுக்குற இடத்துக்கிட்ட ஒரு 3:45 போல் ஸ்டாஃப் வருவாங்க. அப்போ நம்ம பே பண்ணி தான் எப்படியும் துலாபாரம் கொடுக்க போகிறோம் காசாக. ஸோ அந்த டைமில் நம்ம துலாபாரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா க்யூவில் தரிசனத்துக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே போனோன்னா அது ஸ்டாஃப் பொறுத்து தான் விடுறது. நம்ம முதலே
சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி அங்க பிரதட்சணம் செய்துட்டதுக்கு அப்புறம் போய் துலாபாரமும் அப்பயே கொடுத்துக்கலாம். இன்னும் டீட்டெயிலாக அங்க பிரதட்சணம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய டைம் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மெயினாக இதுதான், ஒரு மொபைல் நம்பருக்கு அவசியம் 2 மொபைல் நம்பரையாவது குறைஞ்சது ட்ரை பண்ணுங்கள். எங்ககிட்ட ஒரு மொபைல் தான் இருக்குது அப்படின்னா வேறு மொபைல் நம்பரில் ஆப் டிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in ட்ரை பண்ணுங்கள். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் செகண்ட்ஸில் தான் காமிக்கும், கம்மியாக காமிக்கிறதில்ல. ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு லக் இருந்தால் சில டைம் வர்ச்சுவலே கூட வரலன்னு கூட சொல்லுவாங்க. பேஜ் ஓப்பன் ஆனால் டேட் வைஸாக சூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள். கிளிப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு புக் நோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே அங்க பிரதட்சணம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். இந்த மாதம் நானும் எலிஜிபிள் அங்க பிரதட்சணத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்பயுமே தெரிஞ்சாலுமே நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.